கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதர்கள் 5 சிவப்பு கடாரியை இஸ்ரவேலுக்கு 2022 அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்தார்கள். எதற்காக கொண்டு வந்தார்கள் என்றால், அந்த சிவப்பு கிடாரியை பலி செலுத்தி அதை சுட்டு அதன் சாம்பலை ஊருக்கு வெளிப்புறம் கொட்டி வைக்க வேண்டும். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கான தீட்டுக்களிக்கும் ஜலத்திற்கென்று வைக்கப்பட வேண்டும் என்று என்னாகமம் 19 அதிகாரம் 9 எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் யூதர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டு 3ஆம் தேவாலயத்தை கட்டினால் தங்கள் மேசியா வருவார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மேசியா வந்து 2000 ஆண்டுகள் ஆயிற்று. இயேசுதான் மேசியா. ஆனால் மெய்யானவரை மேசியா என்று அவர்கள் நம்பவில்லை. தாவீது வம்சத்தில் மேசியா வருவார் என்று பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவும் தாவீது வம்சத்தில் தான் வந்தார். அவர்கள் அவரை ஏற்கவில்லை. இயேசு யூதர்களை பார்த்து, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என் நாமத்தினால் வேறொருவன் வருவான், அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார். ஆம், அதுதான் நடக்கப் போகிறது. அவர்கள் அந்தி கிறிஸ்துவை தான் தங்கள் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த சிவப்பு கிடாரி காணப்பட்டது. அதன் பின் இந்த சிவப்பு கிடாரி இனம் காணப்படவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு பின்பு 2022 தான் இது காணப்பட்டுள்ளது. இப்போ சிவப்பு கிடாரி ரெடி, பிரதான ஆசாரியர்கள் ரெடி. அடுத்த தேவை 3ஆம் தேவாலயம்தான். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போன மலையில்தான் சாலமோன் தனது 1ஆம் தேவாலயத்தை கட்டினார். பின் எஸ்ராவும் நெகேமியாவும் 2ஆம் தேவாலயம் கட்டினார்கள். எனவே இந்த 3ஆம் தேவாலயமும் அதே இடத்தில்தான் கட்ட வேண்டும். அப்படி கட்டினால்தான் மேசியா வருவார் என்று யூதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் 2 முறை தேவாலயம் இருந்த இடத்தில் அல் அக்ஸா என்ற முஸ்லிம் மசூதி இப்போ உள்ளது. யூதர்கள் சிவப்பு கிடாரியை இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்ததும் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு ஒரு பயம். சிவப்பு கிடாரி கொண்டு வந்துவிட்டால் அடுத்ததாக இந்த யூதர்கள் நம் மசூதியை இடிக்கத்தான் வருவார்கள் என்று அறிந்து ஈரான் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்களை கொடுத்து இஸ்ரவேலை தாக்கினார்கள். ஆனால் இஸ்ரவேலும் பதிலுக்கு பதில் தாக்கியதில் பாலஸ்தீனில் உள்ள சில மசூதிகளை இடித்தார்கள். இந்த இஸ்ரவேலை இப்படியே விட்டால் அல் அக்ஸா மசூதியும் தாக்கிவிடுவார்கள் என்று அவர்கள் மொத்தமாக அழிக்க எல்லோரும் கூடிக்கொள்கிறார்கள். இதில் வேதாகம தீர்க்க தரிசனம் என்னவென்றால், ரஷ்யாவும் இஸ்ரேலுக்கும் நேரடியாக போர் வரும் என்று எழுதப்பட்டுள்ளது. ஈரானுக்கு தான் ரஷ்யா சப்போர்ட் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறது. நேருக்கு நேர்தான் மோதவில்லை. ரஷ்யா போரில் வந்தால் அதனை நம்பியுள்ள அத்தனை நாடுகளும் ரஷ்யாவோடு இணைந்து கொண்டு இஸ்ரவேலை எதிர்ப்பார்கள். 3ஆம் உலக யுத்தம் நடக்கும். இந்த சூழலில்தான் இயேசு இரகசிய வருகையாய் வந்து தம்முடையவர்களை அழைத்து செல்வார். இரகசிய வருகைக்கு பின் அந்தி கிறிஸ்து வருவான். யூதர்கள் அந்தி கிறிஸ்துவை மேசியா என்று நினைப்பான். ஆனால் மேசியா அவன் அல்ல. அவன் உலக நாடுகளை சமாதானம் பண்ணுகிறவன் போல் வந்து யூதர்களுக்கு 3ஆம் தேவாலயம் கட்ட உதவி செய்வான். வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி வெள்ளை குதிரை சமாதானம் பண்ணுகிறவனை போல அந்தி கிறிஸ்து வருவான். வெள்ளை குதிரை என்பது சமாதானத்தை குறிக்கும் சொல்லாகும். அடுத்தது சிவப்பு குதிரை போல ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்க பூமியில் உள்ள சமாதானத்தை எடுத்து போடுவான். உலக மக்களும் 3ஆம் உலக போரில் இவன் உலக நாடுகளை சமாதானம் பண்ணினதினால் அந்தி கிறிஸ்துவை உலக தலைவனாக பார்ப்பார்கள். அந்தி கிறிஸ்துவின் கீழ் உலகம் போகும். பின் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சாயலை வெளிக்கொண்டு வருவான். சிவப்பு குதிரை ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்க சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடுவான். உலகம் அனைத்திற்கும் ஒரே சட்டம் என்ற கோட்பாட்டிற்குள் உலகத்தை கொண்டு வருவான். அதை கடைபிடிக்காதவர்களை கொலையும் செய்ய மனிதர்களை தூண்டிவிடுவான். அடுத்ததாக கருப்பு குதிரையின் ஆவி வரும். உலகமெங்கும் பஞ்சத்தை கொண்டு வரும். அந்தி கிறிஸ்து நல்லது பண்ணுகிறவன் போல உலகத்தாருக்கு தன்னை காண்பிப்பான். அடுத்தது மங்கின குதிரையின் ஆவியை கட்டவிழ்ப்பான். இப்படி ஒவ்வொரு குதிரையின் ஆவிகளையும் உலகத்தில் கட்டவிழ்த்து கொண்டே இருப்பான். யூதர்களுக்கு கட்டி கொடுத்த தேவாலயத்தில் தேவன் போல் வந்து அமருவான். இந்த தீர்க்க தரிசன வசனம் ஏற்கனவே பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது. அது நிறைவேற
இவன் இப்படி வந்து அமருவான். உலகத்தாரை வணங்கவும் சொல்லுவான். யூதர்கள் வணங்க மாட்டோம் என்பார்கள். கோபத்தில் பற்றி எறிவான். யூதர்கள் மறுபடியும் தங்கள் வேதாகமங்களை அலசி ஆராய்வார்கள். இறுதியில் இயேசுதான் மேசியா என்பதை உணர்ந்து கதறுவார்கள். இயேசுவை கூப்பிடுவார்கள். மிகவும் ஒடுக்கப்படுவார்கள். இந்த சூழலில் முத்திரைக்கப்பட்ட 1,44,000 பேரை தேவன் கழுகுயின் சட்டைகளினால் பாதுகாப்பார். பலர் இரத்த சாட்சிகளாய் உலகமெங்கும் மரிப்பார்கள். அந்தி கிறிஸ்துவின் காலம் 7 ஆண்டுகள். முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம். அடுத்த 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம். இந்த 7 ஆண்டுகள் முடிவில் இவர்களை நியாயம் தீர்க்க இரகசிய வருகையில் தம்மோடு அழைத்து சென்றவர்களோடு ராஜாதி ராஜாவாய் இயேசு இந்த பூமிக்கு வருவார். உலகத்தார் கண்கள் யாவும் அவரை காணும். முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன் முடங்கும். அவர் ராஜாதி ராஜாவாய் உலகை நியாயம் விசாரிப்பார். தமக்காக இரத்தம் சிந்தி மரித்தவர்களை தம்மிடமாய் அழைத்து கொள்வார். முதல் முறை வந்த போது ஏழை கோலமாக வந்தார். இரகசிய வருகையில் நேசராக தம்முடைய மணவாட்டியை அழைத்து செல்ல வருவார். பகிரங்க வருகையில் அவர் ராஜாதி ராஜாவாய் நியாயம் விசாரிக்க வரப்போகிறார். அப்படிப்பட்ட நேசரோடு இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நீங்களும் நானும் ஆயத்தமா? சற்று யோசிப்போம்.